Hi friends, இந்த வீடியோவில் Zoophily பற்றி பார்க்கலாம். Zoophily ஆனது pollination by the agency of animals. விலங்குகள் மூலம் நடைபெறுகிற மகரந்த சேர்க்கைக்கு தான் என்ன நேம்னா Zoophily. ஸோ எந்த ஃப்ளவர்ஸில் அனிமல்ஸ் மூலம் பாலினேஷன் நடைபெறுகிறதோ அந்த ஃப்ளவர்ஸை என்ன சொல்கிறோன்னா Zoophilous. ஸோ நிறைய அனிமல்ஸ் வந்து பாலினேஷனில் இன்வால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பறவைகள், வௌவால், நத்தை அண்ட் இன்செக்ட். ஸோ இந்த எல்லா அனிமல்ஸ்லேயுமே இன்செக்ட் தான் வெல் அடாப்டட் டு பிரிங் பாலினேஷன். அதாவது இன்செக்டோட பாடி ஸ்ட்ரக்சர் பாலினேஷன் நடைபெறுவதற்கு ஏற்ப சிறப்பான தகவமைப்புகளை பெற்றுள்ளது. சிறிய விலங்குகள் மட்டுமில்லாமல் பெரிய விலங்குகள் மூலமும் பாலினேஷன் நடைபெறுகிறது. இந்த அனிமல் என்னது? லெமூர். இது ஒரு பாலூட்டி மேமல். ரோடன்ஸ், அர்போரியல் ரோடன்ஸ்னால் மரப்பொந்தில் வாழ்கிற அனிமல்ஸ், எலியாக இருக்கலாம், அணிலாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அனிமல்ஸ். ரெப்டைல்ஸ், ஊர்வன. இது என்னது? ஹெக்கோ லிசர்ட், மரப்பள்ளி. கார்டன் லிசர்டு, ஓனா. ஸோ இந்த அனிமல்ஸ் மூலமும் பாலினேஷன் நடைபெறுகிறது. ஜூஃபிலியோட டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஆர்னித்தோஃபிலி. ஆர்னித்தோஃபிலினா என்னதுன்னா பேர்ட்ஸ் மூலம் நடைபெறுகிற பாலினேஷனை தான் என்ன சொல்கிறோன்னா ஆர்னித்தோஃபிலி. நிறைய பேர்ட்ஸ் வந்து ஃப்ளவர்ஸை விசிட் பண்ண எதற்காக? தேன் குடிப்பதற்காக. ஸோ அப்போது பாலினேஷன் நடைபெறுகிறது. ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இது என்னது? சன்பேர்டு. சன்பேர்டுனா என்னது? பூஞ்சிட்டு அல்லது தேன்சிட்டு. ஸோ இந்த பேர்டு மூலம் பாலினேஷன் நடைபெறுகிறது. ஸோ இது என்னது? ஹம்மிங் பேர்டு. ஹம்மிங் பேர்ட் மூலம் பாலினேஷன் நடைபெறுகிறது. அண்ட் ஹனி ஈட்டர்ஸ். நிறைய பேர்ட்ஸ் வந்து ஃப்ளவர்ஸில் தேன் குடிப்பதற்காக விசிட் பண்ணும்போது ரெகுலராக விசிட் பண்ணும். ஸோ அப்போது பாலினேஷன் நடைபெறுகிறது. எந்த மாதிரியான பிளான்ட்ஸில் பேர்ட்ஸ் மூலம் பாலினேஷன் நடைபெறுகிறது? ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ இது என்னதுன்னா ஸ்டெரிட்சியா ரிஜினி அந்த ஃப்ளவர். ஸோ இது என்னது? பேர்ட் ஆஃப் பேரடைஸ் சொல்லுவோம், சொர்க்கத்து பறவை தாவரம். ஸோ இந்த ஃப்ளவரில் பேர்ட் மூலம் பாலினேஷன் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் பிக்னோனியா பெர்ஃப்யூரியா ஃப்ளவர். சிசிஜியம் ஜாம்போஸ். இது என்னதுன்னா சிசிஜியம் குமினி. சில்க் காட்டன் ட்ரீ. எரித்ரினா அதாவது கல்யாண முருங்கைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ட்லேயும் பேர்ட்ஸ் மூலம் தான் பாலினேஷன் நடைபெறுகிறது. ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளவர்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ்னால் என்னது? பேர்ட்ஸ் மூலம் பாலினேஷன் நடைபெறுகிற ஃப்ளவர்ஸு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸோட பண்புகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கணும்னா யூஸ்வலாக பெரிய அளவுடையதாக இருக்கணும். ஃப்ளவர்ஸோட ஷேப்பு டியூபுலார், குழல் வடிவத்திலையும், கப் ஷேப்ட் ஆர் ஆண்ட் ஷேப்டு. ஆண்ட் ஷேப்டுனா என்னது? தாழி வடிவம். இந்த ஷேப்டு ஃப்ளவர்ஸில் பேர்ட்ஸ் மூலம் பாலினேஷன் நடைபெறுகிறது. ஃப்ளவர்ஸோட ஷேப்ஸ் பார்க்கலாம். பெல் ஷேப்டு ஃப்ளவர்ஸ், ட்ரம்பட் ஷேப்டு ஃப்ளவர்ஸ், ஃபனல் ஷேப்ட், கப் ஷேப்ட், டியூப்லார் ஷேப்ட் அண்டு ஏர்ன் ஷேப்டு ஃப்ளவர்ஸு. ஸோ இந்த ஃப்ளவர்ஸில் எல்லாம் பேர்ட்ஸ் மூலம் பாலினேஷன், அதாவது இந்த ஷேப்டே ஃப்ளவர்ஸில் பேர்ட்ஸ் மூலம் பாலினேஷன் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட், த ஃப்ளவர்ஸ் ஆர் பிரைட்லி கலர்டு. ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் பேர்ட்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட்னா ஈர்க்கிறது. ரெட் கலர், ஸ்கார்லெட்டு. ஸ்கார்லெட்டுனா என்னது? கரிஞ்சிவப்பு அல்லது ஆரஞ்சு சிவப்பு, பிங்க் கலர், ஆரஞ்சு, ப்ளூ அண்ட் எல்லோ கலர். இப்படி கலர்ஃபுல்லாக இருந்தால் பேர்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும். பேர்ட்ஸை அட்ராக்ட் பண்ணும்போது பேர்ட்ஸ் அங்கே விசிட் பண்ணும்போது எதற்காக விசிட் பண்ணுதுன்னா அதனுடைய ஃபுட்டுக்காக, உணவுக்காக தான் விசிட் பண்ணுது. ஸோ ஃப்ளவர்ஸோட போலன் அண்ட் நெக்டர் அதனுடைய உணவாக பயன்படுத்தும். உணவுக்காக அந்த பேர்ட்ஸ் வந்து ஃப்ளவர்ஸை விசிட் பண்ணும்போது அங்கே பாலினேஷன் நடைபெறுகிறது. அந்த பேர்ட்ஸோட செயல்னால் பாலினேஷன் நடைபெறும். இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்கும்னா மனமற்றதாக இருக்கும், ஆனால் நிறைய தேனை செக்ரேட் பண்ணும். ஸோ ஃப்ளோரல் பார்ட்ஸ்னால் என்னது? கேலிக்ஸ், கொரோலா. அந்த பார்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னா தடித்து தோல் போன்று காணப்படும். ஸோ எதற்காக இந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து தடித்து தோல் போன்று காணப்படுகிறதுனா இங்கே விசிட்டர்ஸ் யார்? பேர்ட்ஸ். ஸோ அதனுடைய தாக்குதல், அதாவது இந்த பேர்ட்ஸ் வந்து அதனுடைய அழகை பயன்படுத்தி தேன் எடுக்கும்போது அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து என்ன ஆகக்கூடாது? டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ வித்ஸ்டாண்ட் த பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் த விசிட்டர்ஸ். ஸோ விசிட்டர்ஸோட அந்த வலிமையான செயல் காரணமாக அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து என்ன ஆகக்கூடாது? டேமேஜ் ஆகாமல் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்காக அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ் வந்து டஃப் அண்ட் லெதரியாக இருக்குது, தடித்தும் தோல் போன்றும் காணப்படும். ஸோ இதுதானது ஆர்னித்தோஃபிலஸ் ஃப்ளவர்ஸோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். ஜூஃபிலியோட ரிமைனிங் டைப்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
Subscribe my channel for more videos.